ஹலோ நண்பர்களே, நான் உங்க மானவ தமிழன். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம செகண்ட் எபிசோடு தான் பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பார்த்து வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரீச் ஆகும். சோ நீங்க லைக் போட்டீங்கன்னா டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குரோட்டா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி செஞ்ச உடனே அந்த மேஜிக் அவனை அப்படியே பூமிக்கு ஏர்த்துக்கு கூட்டிட்டு போகுது. அவன் எதை பார்த்து ரொம்ப ஆழமா யோசிச்சானோ அதுவே அந்த ஸ்க்ரீன்ல தெரியுது. அவனோட அம்மா அந்த ஸ்க்ரீன்ல வரதை பார்த்து குரோட்டாக்கு ஒரே ஆச்சரியம். உடனே அவன் அந்த ஸ்க்ரீனை பிடிச்சுக்கிட்டு, அம்மா நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு கத்துறான். அவன் கத்துறது அவங்க அம்மாக்கு கேட்கும்னு அவன் நம்புறான். ஆனா அந்த ரூம்ல இருக்கிறவங்க எல்லாம் இவன் ஏதோ மென்டல் இல்னஸால பாதிக்கப்பட்டு விசித்திரமா நடந்துக்கிறான்னு நினைக்கிறாங்க. உண்மையை சொல்ல போனா குரோட்டாவோட அம்மா தான் மகன் இறந்துட்டதை தாங்கிக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்க முகம் பார்க்கவே ரொம்ப சோகமா இருக்கு. அந்த பாவம்மா அதிலிருந்து மீண்டு வர முடியாம தவிக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் குரோட்டாவோட கல்லறைக்கு போய் அங்க பூக்கள் வச்சுட்டு வராங்க. அந்த கல்லறையிலிருந்து வெளியே வந்த அவங்க அம்மா ஒரு பொது இடத்துல இருக்கோன்னு கூட பார்க்காம அப்படியே ஓன்னு அழுதுறாங்க. கண்ணீர் விட்டு அழுதுகிட்டே தான் மகனை எவ்வளவு மிஸ் பண்றான்னு சொல்லி புலம்புறாங்க. அந்த விடுதியில இதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தவங்க கூட இப்போ ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த சீன் அவ்வளோ சோகமா இருக்கு. கிரட் நிமிர்ந்து பார்க்கும்போது குரோட்டா அழுதுட்டு இருக்கான். இதை பார்த்ததும் கிரட்டோட கண்ல இருந்தும் கண்ணீர் வழிய ஆரம்பிக்குது. தான் மாஸ்டர் இப்படி உடஞ்சு போய் நிக்கிறத பார்த்து கிரட்டுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இருந்தாலும் இது ஏதோ மாஸ்டரோட பெரிய ஸ்பெல் இல்லனா பிளானோட ஒரு பகுதின்னே அவன் இன்னும் நம்புறான். கொஞ்ச நேரம் அழுதுக்கு அப்புறம் குரோட்டா ஒரு முடிவுக்கு வரான். என் அம்மா இப்படி அழுதுட்டே இருக்கிறத என்னால் சும்மா வேடிக்கை பார்க்க முடியாது. நான் இந்த விதியை ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு தனக்குள்ளேயே சொல்லிக்கிறான். மறுபடியும் அந்த ஸ்க்ரீனை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு, அம்மா நான் பேசுறது கேட்குதா அப்படின்னு தொண்டை கிழியே கத்துறான். அவன் கையை அந்த ஸ்க்ரீன் மேலே வச்சதும் அதில் இருக்கிற வெளிச்சம் ரியாக்ட் ஆக ஆரம்பிக்குது. இதை பார்த்த கிரட் பயந்து போய், மாஸ்டர் பின்னாடி வந்துருங்க, இந்த மல்டி டைமென்ஷனல் மேஜிக் உங்களை அழிச்சிடும் அப்படின்னு கத்துறான். ஆனா கிரட் கொடுத்த எச்சரிக்கையை குரோட்டா காதுலயே வாங்கிக்கல. தன் அம்மாக்கு தான் குரல் கேட்கணும்னு அவன் தொடர்ந்து கத்திக்கிட்டே இருக்கான். அப்போ அந்த மெஷின்ல இருந்து சேஃப்டி டிவைஸ் ஆக்டிவேட் செய்யப்படுகிறது அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. அந்த மேஜிக் குரோட்டாவை அப்படியே பிடிச்சிக்குது. அவனோட உடம்பு முழுக்க ரொம்ப வலியான மேஜிக் பாயுது. ஆனா அவன் அந்த ஸ்கிரீனை விடவே மாட்டேங்கிறான். எந்த வலி வந்தாலும் தாங்கிக்கணும்னு குரோட்டா உறுதியா இருக்கான். ஏன்னா எப்படியாவது தான் அம்மா கிட்ட பேசிட முடியும்னு அவன் நம்புறான். அம்மா நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன் அப்படின்னு அவன் கத்திக்கிட்டே இருக்கான். அப்போ திடீர்னு அவங்க அம்மாக்கு அவனோட குரல் கேட்குற மாதிரி தெரியுது. அவங்க அம்மா திரும்பி பார்க்கறாங்க. அங்க ஒரு வெள்ளை நிற உருவத்தில இருந்து குரோட்டாவோட குரல் எதிரொலிக்குது, எக்கோயிங். கொஞ்ச நேரத்துல எல்லாம் கிளியரா தெரிய ஆரம்பிக்குது. அந்த பாவம்மா தான் மகனை பார்க்கறாங்க. அவங்க ரொம்ப ஷாக் ஆகி குழப்பத்தில் இருக்கிறப்போ குரோட்டா, அம்மா இது நான் தான் அப்படின்னு உறுதி கொடுக்குறான். இப்போ என்ன நடக்குதுன்னு விளக்க எனக்கு நேரம் இல்லாமா, ஆனா தயவு செஞ்சு உயிரோட இருங்க, நான் திரும்பி வர வரைக்கும் எனக்காக காத்துருங்க, நான் கண்டிப்பா உங்ககிட்ட வருவேன் அப்படின்னு சொல்றான். அப்போ கரெக்டா குரோட்டாவோட மேஜிக் பவர் தீந்துருச்சு. அதனால அந்த ஸ்கிரீன் கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு. அந்த நிமிஷமே அவன் ஒரு ஸ்பெஷலான நல்ல காரியத்தை செஞ்சதா சிஸ்டம் சொல்லுது. அது என்னன்னா அம்மாவோட அன்பு, மதர்ஸ் லவ். இதை பார்த்து குரோட்டாக்கு ஒரே ஆச்சரியம். அந்த சாபத்தை நீக்கிறதுக்கான குவெஸ்ட் முடிஞ்சிருச்சுன்னு சிஸ்டம் சொல்லுது. தான் அம்மாவோட சோகத்துக்கு ஒரு முடிவு கட்டினதுனால தான் அவனால இதை செய்ய முடிஞ்சது. அவனோட கர்மா ஸ்டேட்டஸ் இப்போ அந்த முடிவே இல்லாத சாபம், இட்டர்னல் கர்ஸ்ல இருந்து சாதாரணமான சாபம், கர்ஸ்ட் ஒன் அப்படின்னு மாறிடுச்சு. ஒரு வழியா அந்த பெரிய சாபம் நீங்கினதை நினைச்சு குரோட்டா ரொம்ப நன்றியோட இருக்கான். தனக்கு கிடைச்ச நஷ்ட ஈடான அந்த அல்டிமேட் கர்மாவை ஒரு வழியா இப்போ யூஸ் பண்ண முடியும்னு குரோட்டா ரொம்ப சந்தோஷப்படுறான். இனிமே தான் செய்ய போற ஒவ்வொரு நல்ல காரியத்துக்கும் தன்னோட லக் பல மடங்கு அதிகமாகும்னு அவனுக்கு புரியுது. அப்போ குரோட்டா திரும்பி பார்க்கும்போது அந்த ரூம் முழுக்க பெரிய கலவரமே வெடிச்சிருக்கு. அடுத்து எதை பார்க்கணுங்கிறதுல அங்க இருக்கிறவங்களுக்குள்ள பெரிய சண்டையே நடக்குது. அங்க இருக்கிற நிறைய பேர்கிட்ட இப்போ காசே இல்லை. ஏன்னா அந்த மல்டி டைமென்ஷனல் மேஜிக்கை பார்க்கறதுக்காக தாங்கிட்ட இருந்த எல்லாத்தையும் வித்துட்டாங்க. அந்த மேஜிக் மேல அவங்களுக்கு அப்படி ஒரு பைத்தியம் பிடிச்சிருக்கு. தங்களோட தங்க பல்ல வித்து கூட அதை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. அங்க இருக்கிற கூட்டம் அந்த மேஜிக்கால ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆடுறத பார்த்துட்டு, நாம இங்கிருந்து கிளம்புறது தான் நல்லது அப்படின்னு குரூட் சொல்றான். அந்த கலவரத்துக்கு நடுவுல யாரோ ஒருத்தன் தெரியாம குரூட் மேல பீரை கொட்டிடுறான். இதை பார்த்ததும் குரூட்டுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. தன்னை அவமானப்படுத்தின அந்த மனுஷங்களை வெட்டி சாய்க்கிறதுக்காக தன்னோட வாளை வெளியே எடுக்கிறான். அப்போ குரோட்டோவோட மண்டை மேலையும் அந்த பீரோட வாசம் அடிக்குது. ஏதோ ஒரு தப்பு நடக்குதுன்னு அவனுக்கு தோணுது. இந்த வாசத்தை எங்கேயோ ஏற்கனவே நுகர்ந்த மாதிரி அவனுக்கு ஞாபகம் வருது. டக்குன்னு அவனுக்கு புரியுது, இது அந்த பழைய பிளாக் மேஜோட நினைவுகள்ல இருக்கிற வாசம். உண்மையை சொல்லப்போனா அவனோட பழைய உருவம் இதே மாதிரி ஒரு பானத்தை முன்னாடி தயாரிச்சிருக்கு. அது வெறும் பீர் கிடையாது, அது மனுஷங்களை அடிமையாக்கக்கூடிய ஒரு வசிய மருந்து. குரோட்டா உடனே குரூட் கிட்ட, என் பின்னாடி வா, அந்த பீர் பீப்பாயில செக் பண்ணணும் அப்படின்னு சொல்றான். ஏதோ தப்பு இருக்குன்னு அவனுக்கு தீர்க்கமா தெரியுது. அங்க எங்கேயோ ஒரு ரகசிய கருவி ஒளிச்சு வைக்கப்பட்டிருக்குன்னு அவன் நம்புறான். குரோட்டா சுத்தி தேட ஆரம்பிக்கிறான்.
சீக்கிரமே அங்க இருக்கிற ட்ரிங்க்ஸ் கூட கனெக்ட் ஆயிருந்த அந்த வசிய மருந்து நிரப்பப்பட்ட ஒரு டியூபை கண்டுபிடிச்சிடுறான். உண்மையை சொல்லப்போனா எல்லாரும் தன்னோட மல்டி டைமென்ஷனல் மேஜிக்கு அடிமையாகணுங்கிறதுக்காக தான் ட்ரையான் அந்த பீர்ல வசிய மருந்தை கலந்திருக்கா. பிரபஞ்சத்தோட ஒவ்வொரு மூலையிலையும் என்ன நடக்குதுன்னு எட்டி பார்க்கறதுக்காக மக்கள் தங்களோட சொத்து பத்தையெல்லாம் இப்படி வாரி எறையறத பார்த்து குரோட்டாவுக்கு ஒரு பக்கம் வருத்தமா இருக்கு. முன்னாடி பார்த்து அந்த சின்ன பையனோட ஞாபகம் அவனுக்கு வருது. கண்டிப்பா அவனோட அப்பாவும் இந்த விடுதியில காசை வீணடிச்சிட்டு இருக்கிற கூட்டத்துல ஒருத்தரா தான் இருப்பாருன்னு அவனுக்கு தோணுது. அப்போ திடீர்னு 2 பேர் குரோட்டோ மற்றும் குரூட் முன்னாடி வந்து, உங்ககிட்ட நிறைய காசு இருக்கிற மாதிரி தெரியுது, எங்க என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் சேர்த்து நீங்களே காசை கட்டிடுங்க அப்படின்னு திமிரா கேட்குறாங்க. வழக்கம் போல குரூட் உடனே தான் ஆயுதத்தை எடுத்து அவங்கள கொல்ல போறான். ஆனா குரோட்டா அவனை தடுத்து, இதுக்கெல்லாம் கொலை பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்றான். இந்த விடுதியில இருக்கிற எல்லாரையும் தன்னால காப்பாற்ற முடியும்னு அவன் குரூட் கிட்ட சொல்றான். குரோட்டா இப்போ பழைய பிளாக் மேஜோட நினைவுகளுக்குள்ள போய் அந்த வசிய மருந்துக்கான மாற்று மருந்து தேடுறான். கொஞ்ச நேர தேடலுக்கு பிறகு அதை கண்டுபிடிச்சு தன்னோட மேஜிக் பவரை வச்சு அந்த மாற்று மருந்தை ஆக்டிவேட் பண்றான். அதிலிருந்து வர அந்த மேஜிக் எனர்ஜி அந்த ரூம்ல இருக்கிற எல்லார் மேலேயும் அலையா பாயுது. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அங்க இருந்த எல்லாருக்கும் புத்தி தெளிஞ்சிடுது. இந்த அகால நேரத்துல நாம ஏன் இந்த விடுதியில இருக்கோம் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. குரோட்டா அந்த மாற்று மருந்து மூலியமா அந்த கிராமம் முழுவதையும் தூய்மைப்படுத்தி ட்ரையானோட பிடியிலிருந்து எல்லாரையும் விடுவிக்கிறான். அந்த மேஜிக் மெஷினை பயன்படுத்தணுங்கிற அந்த வெறி அடங்குனதுனால செதறிப்போன குடும்பங்கள் எல்லாம் மறுபடியும் ஒன்னா சேர ஆரம்பிக்குது. அந்த விடுதியில இருந்தவங்க எல்லாம் ஒருத்தருக்கொருத்தர் ரொம்ப மரியாதையாவும் மன்னிப்பு கேட்டுக்கிட்டும் இருக்கிறத பார்த்து குரூட் அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறான். குரோட்டோவோட மேஜிக் அந்த மக்களோட கோவத்தையும் ஆக்ரோஷத்தையும் மொத்தமா துடைச்சி எரிஞ்சிருச்சுன்னா இப்பதான் புரியுது. வழக்கம் போல கிரிட் இது ஏன் நடந்துச்சுன்னு ஒரு லூசுத்தனமான காரணத்தை தனக்குள்ள கற்பனை பண்ணிக்கிறான். சிங்கமா இருந்த மனுஷங்களை எல்லாம் மண்புழுவா மாத்தி அவங்க இனிமே நமக்கு எதிரா ஆயுதம் ஏந்தமே கூடாதுங்கிறதுக்காகத்தான் மாஸ்டர் இவங்களை இப்படி சாதுவா மாத்தி வச்சிருக்காரு அப்படின்னு அவன் தப்பா கணக்கு போடுறான். அப்போ அந்த சிஸ்டம் கோட்டா ஒரு நல்ல காரியம் பண்ணதா சொல்லி அவனுக்கு லக் பாயிண்ட்ஸ் கொடுக்குது. அவனோட பியூரிஃபிகேஷன் ஸ்பெல் மூலியமா இவ்ளோ பாயிண்ட்ஸ் கிடைச்சதை நினைச்சு கிரோட்டா நிம்மதி அடைகிறான். கடைசியில அவன்கிட்ட மொத்தமா 2,38,000 லக் பாயிண்ட்ஸ் சேருது. இதை வச்சு எப்படியாவது மல்டி டிமென்ஷனல் மேஜிக்கை யூஸ் பண்ணிடலாம்னு அவன் நம்புறான். அப்போ திடீர்னு ஒரு பயங்கரமான வெடிப்பு சத்தம் அந்த பில்டிங்கே அதிர வைக்குது. அந்த வெடிப்போட சேர்த்து மேஜ் டைரியன் உள்ள வரா. பாக்கா டைரியன் ஒரு பொண்ணு. தன்னோட சூப்பரான பிசினஸை இவன் கெடுக்க பாக்குறான்னு அவ கோட்டா மேல செம கடுப்புல இருக்கா. டைரியன் ஒரு பொண்ணுன்னு தெரிஞ்சதும் கிரிட் அப்படியே ஷாக் ஆகிட்டான். ஏன்னா அவன் மனசுல ஏதோ ஒரு பெரிய கெட்ட உருவத்தை கற்பனை பண்ணி வச்சிருந்தான். கிரிட்டை கண்டுக்காம டைரியன் அந்த பீரை செக் பண்ணி பார்த்து அவ சந்தேகப்பட்டதுதான் நடந்திருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறா. எரிச்சல்ல அந்த கப்பை தூக்கி போட்டுட்டு யார் அந்த ட்ரிங்கை பியூரிஃபை பண்ணது அப்படின்னு கத்துறா. டைரியன் நம்மள போட்டு தள்ளிடுவாளோன்னு பயத்துல மக்கள் எல்லாம் திக்கி திணறி நாங்க எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. டைரியன் சுத்தியும் பார்த்து நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு கரெக்டா கிரோட்டா மற்றும் கிரிட்டை கை காட்டுறா. இவங்க 2 பேரையும் முன்னாடி பார்த்ததே இல்லையேன்னு அவ யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே அவங்க ஏற்கனவே அந்த எலிக்சர் பாட்டில்களை உடைச்சதை கவனிக்கிறா. அவ கேஜுவலா கிரோட்டா கிட்ட நடந்து வந்து, நீ அந்த இம்மாக்குலேட் ஆர்டர்ல ஒரு ஆளா அப்படின்னு கேட்கறா. அது மட்டும் இல்லாம என்ன அந்த குரூப்பை விட்டு துரத்துனது பத்தாதுன்னு இப்போ என்ன பிடிச்சி ஜெயில போட பிளான் பண்றாங்களா அப்படின்னு ஆவேசமா கேட்கறா. திடீர்னு கிரோட்டா ஒரு மேஜிக் சர்க்கிளுக்கு நடுவில் நிக்கிறத உணர்றான். அவன் சுதாரிச்சு ரியாக்ட் பண்றதுக்குள்ள டைரியன் அதை ஆக்டிவேட் பண்ணி ஒரு நெருப்பு பிளம்ப கிளப்புறா. ஆனா அவன் பயப்படல. ஏன்னா பிளாக் மேஜோட நினைவுகள்ல இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒன்ன பார்த்திருக்கான். அதுக்கு பேரு பிளேம் சர்க்கிள். நேரத்தை வீணாக்காம கிரோட்டா தான் உள்ளுணர்வை நம்பி ஒரு தங்க காசை தான் வலது பக்கமா தூக்கி வீசுறான். அவனுக்கே இது ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அவன் யோசிக்காம தான் இன்ட்யூஷனை வச்சு இதை செஞ்சிருக்கான். அந்த செகண்டே அல்டிமேட் கர்மா ஆன் ஆகி அவனுக்கு இன்னும் வெறும் 3 நிமிஷம் தான் டைம் இருக்குன்னு சொல்லுது. அவன் வீசின அந்த தங்க காசு அங்கிருந்த ஒரு வாட்டர் டேப்பை உடைக்க தண்ணி எல்லா இடத்துலயும் சிதறி டைரியனோட நெருப்பு அணைச்சிடுது. டைரியன் அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறா. கிரோட்டாவும் அதே நிலைமையில தான் இருக்கான். முன்னாடி கிரிட்டோட உயிரை காப்பாத்தின மாதிரி இப்பவும் தான் உள் மனசு மூலியமா மேஜிக்கை தூண்டியிருக்கோன்னு அவனுக்கு புரியுது. அவன் என்ன நடக்குதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே கிரிட் தன் மேல ஒட்டின நெருப்பை அழைக்க தன் மேலங்கேயே கேண்டான். ஆனா தான் மனுஷங்களுக்கு நடுவுல இருக்கோங்கிறத அவன் சுத்தமா மறந்துட்டான். கிரிட் ஒரு காப்ளின் அப்படிங்கிற உண்மை இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. அவனை பார்த்த உடனே அங்க இருந்த கூட்டம் வெறி பிடிச்ச மாதிரி கத்த ஆரம்பிக்கிறாங்க. இவன் நம்ம விளைச்சல திருட வந்திருக்கான், இவனை கொல்லுங்க அப்படின்னு கூச்சல் போடுறாங்க. ஆனா கிரோட்டா அந்த கோவமான கூட்டத்துக்கிட்ட இருந்து தன்னோட உதவியாளனை பாதுகாக்க முன்னாடி வர்றான். கிரோட்டா தன்னோட மேலங்கியை கழட்டின உடனே தான் அங்க நிக்கிறது அந்த பயங்கரமான பிளாக் மேஜ் அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு புரியுது. இது தெரிஞ்ச அடுத்த செகண்ட் எல்லாரும் உயிரை காப்பாத்திக்க அலறி அடிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு மோசமான இடத்துல பிளாக் மேஜை பார்ப்போம்னு டைரியன் கூட எதிர்பார்க்கல. அவளோ செம ஷாக்ல இருக்கா.
ஆனா டைரியனுக்கு அங்கிருந்து ஓடுற எண்ணம் எதுவுமே இல்ல. ஏன்னா கிரோட்டோவோட தலைக்கு 100 பில்லியன் தங்க காசுகள் வெகுமதியா அறிவிக்கப்பட்டிருக்கு. அந்த இமாக்குலேட் ஆர்டர்ல இருந்தப்போ பிளாக் மேஜ் ரொம்ப வீக்கா இருந்தான்னு கேள்விப்பட்ட டைரியன் இப்போ அவனை ஈஸியா போட்டு தள்ளிடலான்னு நம்புறா. அவ மனசுக்குள்ள இப்பவே தான் ஒரு பெரிய கோடீஸ்வரி ஆயிட்டதா கற்பனை பண்ணிக்கிறா. எப்படியாவது கோட்டாவை வீழ்த்திட்டா போதும்னு நினைக்கிறா. அதே சமயம் கிரோட்டாவுக்கு தான் ஒரு இக்கட்டான நிலைமையில இருக்கவனு புரியுது. ஏன்னா அவன்கிட்ட இன்னும் பிளாக் மேஜிக் முழுசா கை வரல. நிலைமை இப்படி ஆனதுனால எல்லாத்தையும் தான் அதிர்ஷ்டம் மேலேயே பந்தயம் கட்ட அவன் முடிவு பண்றான். கிரோட்டா ரொம்ப கெத்தா டைரியன் முன்னாடி நடந்து போய், நீ ஒரு பலமான எதிரி தான், ஆனா உன்கிட்ட ஒரு சின்ன ஃபோக்கஸ் குறைபாடு இருக்கு அப்படின்னு சொல்றான். இத கேட்டு அவளோட கவனம் சிதற அவளை சுத்தி என்ன நடக்குதுன்னே அவளுக்கு தெரியல. அவ சுதாரிச்சு பாக்குறதுக்குள்ள அந்த ரூம் முழுக்க நெருப்பு பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிருச்சு. கிரோட்டா கொஞ்சமும் நேரத்தை வீணடிக்காம கிரட்டை தூக்கிட்டு தான் உள்ளுணர்வு சொன்னபடி ஒரு சின்ன ஜன்னல் வழியா வெளியே குதிக்கிறான். அந்த ஜன்னல் நேரா ஒரு பெரிய டேங்க் உள்ள போய் விழுது. அவங்க அந்த டேங்க் உள்ள விழுந்த அந்த நிமிஷம் அந்த ரூம் முழுக்க தீப்பிழம்புகளால சூழப்படுது. நெருப்பு கொஞ்சம் அடங்குனதும் கிரோட்டா மெதுவா அந்த டேங்க் மூடியை திறந்து வெளியே என்ன நடக்குதுன்னு பாக்குறான். அந்த புகை மண்டலத்தை பயன்படுத்தி அங்கிருந்து எஸ்கேப் ஆகிடலான்னு பிளான் பண்றான். அவங்க 2 பேரும் டேங்க்ல இருந்து வெளியே வந்து தப்பிக்க பாக்குறப்போ அந்த நெருப்பு டைரியனை ஒன்னும் பண்ணலன்னு அவங்களுக்கு தெரிய வருது. சொல்லப்போனா அவ முன்னாடியை விட இப்போ இன்னும் பயங்கர கோபத்துல இருக்கா. இப்போதான் கிரோட்டாவுக்கு ஒரு பெரிய ஆபத்து காத்திருக்குன்னு புரியுது. ஏன்னா அவனோட லக்குக்கான டைம் முடிய இன்னும் வெறும் 1 நிமிஷம் தான் இருக்கு. அந்த 60 செகண்ட்குள்ள ஏதாவது ஒரு மூவ் பண்ணி டைரியனை வீழ்த்தியே ஆகணும்னு அவன் முடிவு பண்றான். கிரோட்டா உடனே அவனோட வழக்கமான தந்திரத்தை பயன்படுத்துறான். தான் எவ்வளவு பவர்ஃபுல்னு டைரியன் கிட்ட சீன் போடுறான். அவளுக்கு எதிரா தான் சக்தியை பயன்படுத்த வேண்டிய அவசியமே தனக்கு வரலன்னு நினைவுபடுத்துறான். இன்னும் உனக்கு என் மேல ஜெயிக்க முடியும்னு நம்பிக்கை இருக்கா அப்படின்னு அவன் கேட்கறது அவளை இன்னும் செம காண்டாகுது. என்னை குறைச்சி எடை போட்டதுக்கு இப்போ நீ அனுபவிப்ப அப்படின்னு கத்திக்கிட்டே அவளோட முழு ஆக்ரோஷத்தையும் வெளிப்படுத்துறா. அந்த பெரிய நெருப்பு பந்து கிரோட்டாவோட முகத்தை தாக்க வர அதே செகண்ட்ல அவன் எதிர்பாராத விதமா கால் தடு மாதிரி கீழே விழுறான். இது அவன் டைரியனோட நெருப்புல கருகி போகாம தப்பிக்க உதவுது. ஆனா டைரியன் இதோட விட போறதில்ல. கிரோட்டாவை அடியோட அழிக்கணுங்கிற ஒரே குறிக்கோளோட ஒரு பிரம்மாண்டமான மேஜிக் சர்க்கிளை உருவாக்குறா. இந்த நேரத்துல கிரோட்டாவோட லக் டைமர்ல வெறும் 5 செகண்ட் தான் மிச்சம் இருக்கு. டைரியனோட அந்த ஃபைனல் ஸ்பெல் அவனை தாக்குற அதே நேரத்துல லக் டைமர்ல கரெக்டா 1 செகண்ட் இருக்கும்போது கிரோட்டா உயிர் தப்புறான். இவ்ளோ பண்ணியும் கிரோட்டாவை தொடக்கூட முடியலையேன்னு டைரியன் பயப்பிலையும் அதிர்ச்சியிலையும் உறைஞ்சு போய் நிக்கிறா. தான் மொத்த சக்தியையும் இழுத்து செலவு பண்ணதுனால அவ பலவீனமாகி அப்படியே மண்டிட்டு விழுறா. இனி நகரக்கூட தெம்பில்ல, தான் முடிவு நெருங்கிடுச்சுன்னு அவ பயப்பகிறா. திடீர்னு அந்த தீப்பிழம்புகள் அணையுது. சுத்தி பார்த்தப்போதான் தெரியுது கிரோட்டா தான் உயிரை காப்பாத்திருக்கான்னு. ஆனா கிரட்டுக்கு இதுல துளியும் இஷ்டம் இல்ல. டைரியனை அந்த நெருப்புக்குள்ளேயே விட்டுட்டு போனா அவ இன்னும் கொஞ்ச நேரம் கஷ்டப்படுவான்னு அவன் நினைக்கிறான். சொல்லப்போனா மனுஷங்களை இப்படி மீடியம் ரேரா ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்றது தான் செம்ம டேஸ்டா இருக்கும்னு அவன் நக்கலா சொல்றான். கிரட்டோட புலம்பல்களை கண்டுக்காத கிரோட்டா டைரியன் பக்கத்துல போய் அவளை அங்கேயே விட்டுட்டு போற எண்ணம் தனக்கு இல்லைன்னு சொல்றான். திடீர்னே கியூரோட்டா அந்த பிளாக் மேஜோட ரொம்ப முக்கியமான ஒரு மெமரிய பாக்குறான். சுத்தியும் ஒரே அழிவா இருக்கிற அந்த இடத்துல பிளாக் மேஜ் தனக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தங்களை கையில பிடிச்சிட்டு இருக்கான். அந்த நபரை காப்பாத்த முடியாம பிளாக் மேஜ் ரொம்ப வேதனையில கதறான். அந்த இறந்த உடம்ப கட்டி பிடிச்சிட்டு அவன் போடுற சத்தம் அப்படியே கேக்குது.